ஒரு சிறந்த அறிவாளி வாலிபன், ஞானிகளோடுதான் அவன் பணி. ஆனால் அரசர் ஒரு கேள்வி கேட்டபோது இவன் அங்கு அழைக்கப்படவில்லை. வேறு நாட்டான் நம்மை விட அறிவில் சிறந்தவன் என்ற பொறாமை, நாம் மட்டுமே அரசர் அருகில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து இருக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நன்கு பணி செய்தும் அங்கீகாரம் இல்லா ஒரு நிலைமை. இங்கே இந்த வாலிபருக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். தானியேல் 2:10. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. இவைகள்தான் அந்த ஞானிகள் கூறிய முதல் உண்மையான வார்த்தை. எந்த ஒரு மனிதனும் சொப்பனத்தை சொல்ல முடியாது, தேவனே அதை கொடுக்க முடியும். அந்த பாபிலோனிய ஞானிகள் தங்கள் ஜீவனை காத்துக்கொள்வதற்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் கேட்பது நியாயமான ஒரு கேள்வி அல்ல என்று சொல்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை விட்டு விடுவோம் என்றால் ராஜாவின் கேள்விக்கு யாருமே பதில் கூற முடியாது. அவருடைய எதிர்பார்ப்பு காரணமற்ற ஒரு எதிர்பார்ப்பாகும். என்றாலும் இந்த ஜோதிடரும் சாஸ்திரிகளும் சூனியக்காரரும் தங்கள் ஞானத்தை குறித்து மிக உயர்வாக கூறிக்கொண்டிருந்தபடியினால் அதை இப்பொழுது செயலில் காட்டும்படியாக ராஜா கேட்கிறான். பாருங்கள், தானியேல் 2:11. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இங்கே அவர்கள் சொல்வது என்ன? பரலோகத்தோடு கூட தங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் உண்மையில் இல்லை என்பதை விவரிக்கிறார்கள். தாங்கள் தெய்வம் என்று கருதும் காரியங்களும் தங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே இறுதியான வாக்குவாதமாக, மனிதனால் இது கூடவே கூடாது, ராஜாவின் கேள்விக்கு பதில் கூறவே முடியாது என்கிறார்கள். இவர்களுடைய இந்த அறிக்கையானது தானியேலை அரச சமூகத்திற்கு அழைத்து வரப்போகிறது. தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். தானியேல் 2:12. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞாபகம் இருக்கிறதா? நேபுகாத்நேச்சார் உணர்ச்சிகளால் ஆளப்படுகிறவன் என்று கூறிய கூற்று எத்தனை உண்மை பார்த்தீர்களா? இது அவனுக்கு இருந்த மனநோயின் மற்றும் ஒரு அடையாளம். இதை குறித்து பின்னால் நாம் சிந்திப்போம். பாபிலோனிலே இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்தால் யாருக்கு நஷ்டம் என்பதை கூட அவன் உணர்ந்து கொள்ளாமல் வார்த்தைகளை உதிர்க்கிறான். அவனுடைய கோபம் எல்லையை மீறுகிறது. அந்த சொப்பனத்தினாலே எந்த அளவு இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் செய்வது என்ன என்று உணராமல் அவசரப்பட்டு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது? தானியேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். கவனித்தீர்களா? ராஜாவின் சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்ல ஞானிகளை அழைத்து வரும்படி ராஜா கட்டளையிட்ட பொழுது தானியேலை ஞானிகள் வரிசையில் அவர்கள் கணக்கிடவில்லை. எனவே அவனை அழைத்து வரவில்லை. ஆனால் இப்பொழுது ஞானிகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறந்த பொழுது தானியேலையும் அவனுடைய தோழரையும் கொலை செய்யும்படியாய் தேடுகிறார்கள். நேபுகாத்நேச்சாருக்கு பதில் கூற முடியாத இந்த ஞானிகள் கூட்டம்தான் தானியேலையும் அவனோடு இருந்த வாலிபர்களையும் பயிற்றுவித்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் மேல் ராஜா நம்பிக்கை இழந்து விட்டான். தானியேலும் அவனது நண்பர்களும் சகல ஞானத்திலும் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் முதல் வட்டத்திற்குள்ளே தானியேல் கணக்கிடப்படவில்லை. எனவே அந்த முக்கியமான முதல் கூட்டத்திற்கு அவன் அழைக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? தேவன் தானியேலின் பின்னணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது மற்றும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் தங்கள் மேல் அதிகாரிகள் அவர்களை கண்டுகொள்கிறது இல்லை என்று சில நேரங்களிலே வருத்தப்படுகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உங்களை முக்கியமானவர்களாக கருதவில்லை,
உங்களை அந்த பொறுப்பிற்கு அவர்கள் அழைக்கவில்லை, இந்த பணியிலே உங்களை சேர்த்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எந்த பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதற்கேற்றாற் போலவே உங்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். இதை எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரசன்னம் அந்த குறிப்பிட்ட இடத்தில் தேவையாய் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் பின்னணியிலே கிரியை செய்கிற தேவன் உங்களை அழைக்கும்படியாக செயல்பட்டிருப்பார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். உணர்ச்சிகளால் ஆளப்படுகிற நேபுகாத்நேச்சார் முன் அந்த நேரத்திலே தானியேல் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. சரியான நேரத்தில் தானியேல் ராஜாவின் முன் கொண்டு வரப்படுவான். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். ராஜாவினுடைய நியாயமில்லாத அவசர கட்டளையை குறித்து தானியேல் பதட்டமடைந்தான். என்றாலும் ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் ஞானமாய் பேசி விவரங்களை அறிந்து கொண்டான். இந்த ஆரியோகு ராஜாவின் காவலாளர்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருந்தான். எனவே அடிக்கடி ராஜ சமூகத்திற்கு அவன் சென்று வருகிறவனாயிருந்தான். இங்கு நமக்கு இது எழுதப்படாவிட்டாலும் இந்த ஆரியோகும் ராஜாவின் இந்த அர்த்தமற்ற கட்டளை குறித்து தானியேலிடத்திலே வியப்படைந்திருப்பான். இந்த ராஜாவிற்கு என்ன ஆச்சு என்று இருவரும் யோசித்திருப்பார்கள். பாருங்கள், தானியேல் 2:16. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். ஏற்கனவே ஞானிகள் கூட்டத்தில் தானியேலும் நண்பர்களும் சிறந்தவர்களாக காணப்பட்டபடியினால் ராஜ சமூகத்தில் சீக்கிரமாக போய் ராஜாவை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்திருக்கிறான். ராஜாவின் சொப்பனத்தை அவனுக்கு அறிவிப்பதற்கு சற்று கால அவகாசம் தரும்படியாக வேண்டிக் கொண்டான். இது ஞானமுள்ள ஒரு இளைஞனின் செயலாக தோன்றினாலும் தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தேவன் மேல் தானியேலுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமுமே தானியேலை இவ்வண்ணமாய் வழிநடத்தினது. வாசிக்கிறேன். தானியேல் 2:17-18 வசனங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இங்கே தானியேல் எதற்காக தன் தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் கவனித்தீர்களா? இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக என்று வாசிக்கிறோம். இந்த விதமான வார்த்தைகளை சிறைப்பிடிப்பின் காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களில் மட்டுமே நாம் பார்க்க முடியும். எஸ்ரா, நெகேமியா, தானியேல் இந்த புத்தகங்களிலே தான் இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை நாம் பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவனுடைய மகிமை விலகி எருசலேமின் மேல் இருந்தது. அது எருசலேமின் மேலும் இருந்து நீங்கி கடந்து சென்று விட்டபடினாலே இப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறார்கள். எருசலேமில் ஒரு ஆலய கட்டடத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ணவில்லை என்பதை இந்த எபிரேய இளைஞன் அறிந்திருந்தான். அவர் பரலோகத்தின் தேவன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? நம்மை படைத்த தேவன் ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திற்குள்ளே இல்லை. அவர் பரலோகத்தின் தேவன் என்பதை எப்பொழுதும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தகுதியினாலே தேவன் ஒருபொழுதும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கறதில்லை. அவர் தமது இரக்கத்தினாலே நமக்கு பதில் கொடுக்கிறார். நாம் செய்யும் நற்செயல்களினாலே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கறதில்லை. எல்லா விண்ணப்பங்களும் அவருடைய இரக்கத்தையே சார்ந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம் என்றால் நம்முடைய சொந்த தகுதியினாலே நாம் அவரிடத்திலே வரவில்லை. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய நாமத்தினாலே தேவனுடைய இரக்கத்திற்காகவே கெஞ்சுகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், தானியேல் 2:19. பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான்.
கவனித்தீர்களா? நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதே சொப்பனத்தை தேவன் தானியேலுக்கும் கொடுக்க வேண்டும். இது அர்த்தமுள்ள விளக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ராக்காலத்திலே தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருளும் வெளிப்படுத்தப்பட்டது. ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொண்ட தானியேல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றிற்கும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் எதையுமே நம்முடைய தகுதியினாலே நாம் பெற்றுக்கொள்கிறதில்லை, அவருடைய இரக்கத்தினாலேயே நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே சிறிதானாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு இறங்கி நமது வாழ்க்கையிலே நமக்கு தரும் வாழ்நாட்களுக்காக, சுகத்திற்காக, மேலும் நாம் அனுபவிக்கிற அத்தனை சந்தோஷங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அடிக்கடி அவரை எண்ணி எண்ணி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாய் கர்த்தர் நமக்கு செய்த எந்த நன்மைகளை நாம் எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளை, இரக்கங்களை, கிருபைகளை எளிதானதாக ஒருபொழுதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, தொடர்ந்து கவனியுங்கள். தானியேல் 2:20 முதல் 23 வசனம் வரை வாசிக்கிறேன். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். தானியேலின் புத்தகத்திலே தானியேல் செய்த பல ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். அவைகளிலே இதுவும் ஒன்று. ஏற்கனவே நாம் தானியேல் வாழ்க்கையிலே ஒரு நோக்கமுடையவன், அவன் ஒரு ஜெப வீரன், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று பார்த்திருக்கிறோம். தேவனே மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். இப்பொழுது மீண்டுமாக ராஜாவை கண்டு காரியத்தை வெளிப்படுத்த ஒழுங்கு செய்யும்படியாய் கேட்கிறான். கவனிங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 2:24. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அங்கே பாபிலோனில் நடைபெற இருந்த பெரிய ஒரு அழிவை தானியேல் தடுத்து நிறுத்தினான். சொல்லப்போனால் இவ்வாறு ஞானிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது ஆரியோகுக்கும் விருப்பமில்லை. எனவே ராஜா கட்டளை கொடுத்த ஓரிரு நாட்கள் கடந்து சென்றிருந்தாலும் இதுவரை யாரும் கொல்லப்படவில்லை. பாருங்கள், தானியேல் 2:25. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். கவனித்தீர்களா? ஞானிகளை கொலை செய்வதை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை அறிந்த உடனே ஆரியோகு தீவிரமாய் செயல்படுகிறான். உடனே ராஜாவினிடத்திலே போய் ராஜாவின் சொப்பனத்தை அறிவிக்கக்கூடிய ஒருவனை கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறான். பாருங்கள், தானியேல் 2:26. ராஜா பெல்தஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். ராஜாவின் இந்த கேள்வி ஏளனமான ஒரு கேள்வியாக தோன்றுகிறது. என்னுடைய ராஜ்யத்திலே இத்தனை ஆண்டுகள் இருந்த இத்தனை அதிகமான ஞானிகளால் அந்த சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இளைஞனான நீ அதை சொல்லிவிடுவாயோ என்பது போல கேட்கிறான். ராஜாவின் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், எத்தனை ஞானிகளுக்கும் தெரியாத விடை உனக்கு தெரிகிறது என்று கூறி இன்னும் சற்று காலத்தை கடத்தலாம் என்று நினைக்கிறாயா என்பது போல சொல்கிறான். ஆனால் அந்த கேள்விக்கு தானியேல் உன்னதமான ஒரு பதிலை வைத்திருந்தான். பாருங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 2:27-28 வசனங்கள். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற
பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், கவனித்தீர்களா? இங்கே மிக தெளிவாக, மிக உறுதியாக ராஜா அறிந்து கொள்ளும்படியாய் பாபிலோனின் ஞானத்திற்கும் தேவனின் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து காட்டுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலும் 1 கொரிந்தியர் 1:25 எழுதும் பொழுது இவ்வாறு எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. கவனித்தீர்களா? இருள் நிறைந்த தேவனை அறியாத அந்த அரசனுக்கு ஜீவனுள்ள தேவனை அறிமுகப்படுத்தும் ஒரு உன்னதமான பாக்கியத்தை தானியேல் பெற்றுக்கொள்கிறான். மறைபொருளை வெளிப்படுத்துகிறது பரலோகத்தின் தேவனுக்குரியது. கடைசி நாட்களிலே சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று கூறுகிறான். இந்த சத்தியம் மிக முக்கியமானது. ஏனென்றால் இதுவே தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் முக்கியத்துவப்படுத்தும் காரியமாகும். இந்த சொப்பனமானது தேவனை அறியாத மக்களின் காலத்தின் முடிவை குறித்து கூறுகிறது. இதைத்தான் கடைசி நாட்களிலே சம்பவிப்பவை என்று தானியேல் குறிப்பிட்டிருக்கிறார். மகா உபத்திரவ காலத்தில் தேவனை அறியாத மக்களின் காலம் முடிவுக்கு வரும். இன்று நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலம் புறஜாதியாரின் காலமாய்த்தான் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 4:3 ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. ஆம், புறஜாதிகளின் காலத்திலே நாம் வாழ்கிறோம். புறஜாதிகளின் காலம் என்பதற்கும் புறஜாதிகளின் காலம் நிறைவேறுதல் என்பதும் ஒரே காரியம் அல்ல. ரோமர் 11 பவுல் என்ன சொல்லியிருக்கிறார்? வாசிக்கிறேன். ரோமர் 11:25 மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். கிறிஸ்து நடுவானிலை வந்து திருச்சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிறது. கடைசி நாட்களிலே என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் புறஜாதி மக்களின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இரண்டும் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் கடைசி நாட்களோடு ஒப்பிட முடியாது. புறஜாதியாரின் காலம் என்பது தொடர்ந்து மகா உபத்திரவ காலத்திலே நீடிக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் தேவன் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தை கண்ணோக்குவார். பாருங்கள், தானியேல் 2:29 ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள்ளே எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். ஒரு நாள் இரவில் நேபுகாத்நேச்சார் படுக்கையிலே இரவு படுத்திருக்கும் பொழுது, இந்த பாபிலோன் ராஜ்யம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டது, தொடர்ந்து இது எப்படி செல்ல போகிறது என்பதை குறித்து தீவிரமாக சிந்தித்திருக்கிறான். ஒரு சிறிய ராஜ்யத்தின் அரசனாக தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உலக அளவிலான மகா பெரிய அரசாங்கத்தில் இருக்கிறேனே, இனி இந்த ராஜ்யம் என்ன ஆகும் என்று சிந்தித்திருக்க வேண்டும். இதன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவன் கலங்கி இருக்க வேண்டும். இதற்கு விடையாகத்தான் தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தானியேல் ராஜாவிற்கு பதில் சொல்லும் பொழுது சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்வது தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள திறமை அல்ல, பரலோகத்தின் தேவனே அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று தெளிவாக கூறினான். இதன் மூலமாகவும் நேபுகாத்நேச்சாரின் கேள்விக்கு பதில் கிடைத்தது. அழிக்கப்படும் நிலைமையிலே இருந்த ஞானிகளும் தப்பிக்கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே தேவன் நேபுகாத்நேச்சாரோடு பேசினார். தேவன் காட்டிய சொப்பனத்திலே ராஜ்யத்தின் வெளிப்பிரகாரமான மகிமையை காட்டினார். இது ஒரு புறஜாதியின் சொப்பனம் என்று சொல்லலாம். ஒரு சிலையை கொண்டே தேவன் அவனோடு பேசுகிறார். நேபுகாத்நேச்சார் தரிசனத்திலே கண்ட சிலை வழிபட வேண்டிய ஒரு சிலை அல்ல என்றாலும், நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் சிலைக்கு முன் விழுந்து கிடக்கிற ஒருவனாய் இருந்தாலும் தேவனும் அவனது சொப்பனத்திலே ஒரு சிலையையே காட்டுகிறார்.
பாபிலோன் ராஜ்யம் சிலை வழிபாட்டை கொண்டதாய் இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தையே நேபுகாத்நேச்சார் எளிதாக புரிந்து கொள்வான் என்பதற்கு தேவன் அவ்வண்ணமாகவே அவனுக்கு காட்டினார். பாபிலோனிலிருந்து எத்தனையோ சிலை வழிபாடுகள் உருவாகி இருக்கின்றன. தாவீதின் குடும்பத்தினர் தோல்வி கண்டபடினாலே இந்த உலகத்தின் செங்கோலை இப்பொழுது தாவீதின் கையிலிருந்து எடுத்து புறஜாதி மக்களின் கையிலே தேவன் கொடுத்து விட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வரும் வரை அது புறஜாதியாரின் கரத்திலே தான் இருக்கும். அதன் பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக உலகத்தை ஆட்சி செய்வார். நேபுகாத்நேச்சாரின் காலம் முதல் கிறிஸ்து வரும் வரை உள்ள காலம்தான் புறஜாதியாரின் காலமாய் இருக்கிறது. பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. கவனித்தீர்களா? அந்த சிலை பிரகாசமுள்ளதாக இருந்திருக்கிறது, அதே நேரத்திலே பயங்கரமானதாகவும் இருந்திருக்கிறது. தானியேல் அந்த சொப்பனத்தை விவரிக்கும் பொழுது பேச்சாளரின் முகத்திலே ஏற்பட்ட மாற்றங்களை கவனிக்க அங்கே நாம் இருந்திருப்போம் என்றால் மிக சிறந்த ஒரு காட்சியாக அது இருந்திருக்கும். மிகவும் ஆச்சரியத்தோடு அதே வேளையிலே உள்ளான நடுக்கத்தோடு இப்பொழுது நேபுகாத்நேச்சார் கவனிக்கிறான். தானியேலின் ஆரம்ப வார்த்தைகள் நேபுகாத்நேச்சாரின் கண்களை அகல விரிய வைத்திருக்கும். மிக வசதியாக அரியணையின் பின்னாலே சாய்ந்து உட்கார்ந்திருந்த நேபுகாத்நேச்சார் அவனை அறியாமலேயே சிம்மாசனத்தின் விளிம்பிற்கு வந்திருக்க வேண்டும். ஆம், சரி, நீ சொல்வது சரி, அதைத்தான் நான் பார்த்தேன் என்று வியந்திருக்க வேண்டும். தானியேல் 2:32-33 அவசரங்களை பாருங்கள். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை தெளிவாக தானியேல் சொல்ல சொல்ல வியப்போடு கவனித்துக் கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் இப்பொழுது அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவனாகிறான். தேவன் நேபுகாத்நேச்சார் என்னும் அந்த மனிதன் புரிந்து கொள்ளும் வழியிலே அவனோடு பேசுகிறார். அதே தேவன் இன்றும் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் மனிதர்களோடு பேசுகிறார். அதை விளங்கிக் கொள்கிறவன் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது வாழ்வு பெறுகிறான். அந்த மிக பிரம்மாண்டமான சிலை மிக உயரமாய் நிற்கிறது. அது பிரகாசிக்கிறதா இருக்கிறது. பார்க்க பயங்கரமானதா இருக்கிறது. அதன் தலை பொன்னாலும், மார்பும் புயமும் வெள்ளியாயும், வயிறும் தொடையும் வெண்கலத்தாலும், கால் இரும்பினாலும், பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். தானியேல் 2:34-35 வசனங்கள். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இந்த வசனங்களுக்கான விளக்கத்தை சற்றே பின்னாலே நாம் பார்ப்போம். தானியேலே இதற்கான அர்த்தத்தையும் கூறட்டும். நாமே இதை குறித்து யூகிக்க வேண்டியதில்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அந்த பிரகாசமான சிலையை நேபுகாத்நேச்சார் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு கல் உருண்டோடி வந்து சிலை மேல் மோதியது. எந்த ஒரு மனிதனும் இதன் பின்னணியத்திலே இதற்கு காரணமாக இருக்கவில்லை. ஆனால் அந்த கல் சிலையின் எல்லா உலோகங்களையும் நொறுக்கி போட்டுவிட்டது. அது மட்டுமல்ல, சிலையின் தூசியை காற்று அடித்து சென்று விட்டது. தொடர்ந்து அந்த கல் ஒரு ஜீவனுள்ள கல்லாக வளர்ந்து பூமி முழுவதையும் நிரப்பிற்று. தொடர்ந்து வரும் பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே சொல்லுகிற காரியங்கள் என்ன? தம்மை தேடுகிறவர்களுக்கும் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவன் தமது இரக்கத்தை காண்பிக்க தயங்குபவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலேயும் தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறீர்களா? உங்களுடைய தகுதியின்மையை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று காத்திருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் அருள்வார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
இரண்டாவதாக, தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினால் சுத்தமானார்கள். ஆனால் ஒரே ஒருவன் தான் அவருக்கு நன்றி செலுத்த திரும்பி வந்தான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடந்த வாரத்திலே, கடந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின நன்மைகளை எண்ணி பாருங்கள். அவை எல்லாவற்றிற்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வீர்களா? எத்தனையோ மாதங்களாய் நீங்கள் காத்திருந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு விடை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? இறுதியாக, கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சத்தியம் இங்கே வருகிறது. கர்த்தர் நம்முடைய வல்லமையால் நம் மூலமாய் செயல்படும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் பெருமை பாராட்டாமல், கனத்தையும் மகிமையையும் நாம் எடுத்துக்கொள்ளாமல், கனத்திற்கும் மகிமைக்கும் உரிய கர்த்தர் ஒருவருக்கே அதை நாம் கொடுக்க வேண்டும். அதை மற்றவர்கள் முன்னிலையிலையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வேத பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தானியேலும் நண்பர்களும் இணைந்து ஜெபித்த பொழுது நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு பதில் கொடுத்தது போல, இன்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் தனியாக, குடும்பமாக, நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் பதில் கொடுக்கும் பொழுது அவர்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நீரே அவர்களுக்கு உதவி செய்தலும். ஆண்டவரே, தனி மனிதர்களாக யார் யார் கவலையோடு இருக்கிறார்களோ, ஏன் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறார்களோ, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற சத்தியத்தை மீண்டும் அவர்கள் உணர்ந்து கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நாளிலும் உம்மோடு கூட சரியான தொடர்புள்ளவர்களாக, உம்முடைய பாதத்தில் அடிக்கடி வந்து ஜெபிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எது ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று? எது ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று? ஆப்ஷன் ஏ, சிலையை மோதின கல். ஆப்ஷன் பி, பொன் சிலை. ஆப்ஷன் சி, பாறாங்கல். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு ஆண்டவரின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீங்கள் இன்றைய மன்னாவை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் தேவன் நம் கைகளை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை மறவாதீர்கள். நாம் புடமிடப்படுகிறோம். தேவனின் நேரம் வரும்போது பொன்னாக ஜொலிப்போம். நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிற தேவன் மீது விசுவாசம் வைத்து உள்ளோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5.